பார்க்கலாம். ஹாய் மக்களே, வணக்கம். சாரி, நான் டிலேயாக இந்த காணொலியை பப்ளிஷ் பண்ணுறேன்னு மன்னிச்சு பண்ணுங்க. இங்கே வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாராயண சுவாமிகிட்ட வந்திருக்கிறேன்னு. ஸோ இது வந்து 2-3வது முறை வந்திருக்கிறேன். சரியா, இப்போ வாங்க போய் ஜாமியை கும்பிடலாம். இடம் இருக்கிறது வந்து மிட்லாண்ட் நேல்ஸ்மே இல்லை. ஸோ வாங்க எங்கள்கிட்ட கோவிந்தாவை சாமியை கும்பிடுவோம். சரியா, இதுதான் அந்த இது வந்து ஒரு சின்ன ஒரு பில்டிங் தானுங்க. அதுக்குள்ளே தான் இது இருக்குது. வெளியால் இருந்து பிரசாதம் சாப்பிட்றாங்க மக்கள். இங்கே பாருங்கள், கார் பார்க்கிங் எல்லாத்துக்கும் இங்கே இருக்குது. இப்போ நேரத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் 11 மணி 10:30 ஏதோ. பட் எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போவோம், சாமியை போய் தரிசிட்டு வருவோம். சரியா மக்களே, இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் கூடுதலாக தெலுங்கு நாட்டுக்காரங்க தான் வருவாங்க. எங்கள்ட இலங்கை தமிழர்கள் வாரது குறைவு, 2-3 பேருண்டு அப்படி வருவீனம். ஆனால் கூடுதலாக தெலுங்கு நாட்டுக்காரங்க தான் வருவாங்க. ஸோ இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பில்டிங். இதுக்குள்ளே தான் சாமியை வச்சுருக்காங்க. சரியா, ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. செருப்பு கலட்டி வச்சு. ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் செருப்பு கலட்டியாச்சு. இப்போ டெம்பிளுக்குள்ள என்டர் பண்ணுவோம். சரியா, இதில் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஓம் நமோ நாராயணம். இங்கே பாருங்கள், இதில் வந்து எப்போ பூஜைண்டு இதில் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, பூஜை போகும். ஸோ மக்களை, இந்த திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களும் வருவினம், தெலுங்கு பேசுகிற மக்களும் இங்கே வருவினம். ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கன்ஸ் வந்து குறைவு. வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாராயண சாமியை கும்பிட்டுட்டு இப்போ சாப்பாடு வாங்குறதுக்கு ராஜாராமுக்கு வந்திருக்கிறேன். சரியா, நாராயணசாமி கோயில் நான் லைவ் போட்டேன்னா பார்க்காத நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அன்றைக்கி சனிக்கிழமை மார்ச் 21 ஓகே, காணொலியை ஸ்கிப் பண்ண பாருங்கள். ராஜாராம். ஸோ குளிர் இல்லை. ஸோ நான் இந்த செருப்போடு தான் மக்களை கோயிலுக்கு போனேன். தெரியுமோ, வாங்க போய் என்ன சாப்பாட்டை வாங்குவோம். நாட்களாக இருக்குது, லஞ்ச் டைமில். அந்த கடை இது 3வது தடவை வந்து வாங்குறேன் மக்களை சாப்பாடு. இன்றைக்கு வந்து வெஜிடேரியன் தான் வாங்க போகிறேன். நான் காலி ஆகிட்டது இருக்கும். நம்ம இந்த கடையான் சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும். தெரியும், எங்கள் சிப்ளிங்குக்கு வந்து இந்த சாப்பாடு பிடிக்கும். டேஸ்ட் இது வந்து சைவ கறிகள். இந்த உருளைக்கிழங்கு புரட்டல், இது கேரட் சம்பால், இது கீரை பால்கறி, பருப்பு இருக்குது, சோயா மீட் இருக்குது. சுவையின் உலகின் ராஜமுத்துரை ராஜாராம் இப்போத்தான் மக்களுக்கு டடியில் திறந்தவங்க. ஸோ இந்த ஃபுட் ரிவ்யூ போட்டு இருக்கிறேன்னு. ஆனால் அந்த காணொலியை நான் இன்னும் பப்ளிஷ் பண்ணல மக்களை. இன்னொரு நாள் பப்ளிஷ் பண்ணுறேன். கறி முடிய கொண்டு வந்து போடுறீங்களோ, நல்ல விஷயம். இன்னைக்கு வாழையில் சோறு இருக்குதா? எடுக்க பாரு, சைவ வாழை. அப்படியா, கோயிலுக்கு போயிட்டு வந்ததா? அப்படியா, லேட்டாக போச்சு.
இந்த கடையில் வேலை செய்கிற அக்காக்கள் சொல்லிச்சு மக்களே, தங்களை மட்டும் காணொளி எடுத்துடாதீங்கோண்டு. ஒயிட் ரைஸ் மற்றது என்ன ப்ரௌன் ரைஸா? ஒரு ப்ரௌன் ரைஸும் மற்றது வந்து ஒயிட் ரைஸ்லைங்க. பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் பிரியாணி காலி ஆகிட்டது. இந்த ஆட்டிறைச்சி பிரியாணி தான் இருக்குது. நெய் ரைஸும் காலி ஆகிவிட்டது. சில்லி சிக்கன் கொஞ்சம் தான் இருக்குது. நண்டு கறி வச்சுருக்காங்க பார்த்துங்களா. இது சிக்கன் 65 பண்ணி நினைக்கிறேங்க. நண்டு கறி மட்டன் கறி நண்டு கறி 60. எனக்கு ஒரு வெஜ்ஜு ப்ரௌன் ரைஸு சொன்னான். வெஜ்ஜு தாலியா என்ன வாழையில் சாப்பாடு யா 2 யா பண்ணிட்டு பாருங்க. கோகனட் ரொட்டி வச்சுருக்குறாங்க இதுக்கு. கடை வந்து பிஸியாக இருக்குது மக்கள், சனமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா லன்ச் டைம் தானே, ஸோ அதனால் சாப்பாடு வேண்டி சாப்பிட்றதுக்கு லன்ச் டைம் பிஸி அடிக்குது. அதான் நாங்கள் வாழையில் சாப்பாடு, அதுவும் சாட்டர்டே சண்டே தான். 8 கறி தருவாங்க மக்களே. சைவ கறியிலே மட்டும் கறி, நான்வெஜ்ஜிலே மட்டும் கறி. இங்கே இருக்குது இந்த சோழன் ஒன்று சொல்லியாச்சு. பைத்தங்காய் ஃப்ரைட்டு, பருப்பு, இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைட்டு, அடுத்தது இந்த பூசணி, இந்த கத்திரிக்காய், இல்லையா ஒரு கறியா 2 கீரை மாங்காய் சாம்பார், அது காட்டுங்க மக்களுக்கு காட்ட போகிறேன். அங்கே பாருங்கள் மக்களை எப்படி இருக்குங்க. ஆஹா பார்க்க இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. யா சரி மகளே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு பார்சல் வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், தெரியுதா? பாருங்கள் மக்களை, சாப்பாட்டு பார்சல் பாரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் மக்களை, இந்த 2 பார்சல் இந்த வாழையில் சாப்பாடு சரியான பாரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் என்ன அழகாக பேக் பண்ணி தந்துட்டாங்கன்னு இந்த பாக்ஸுக்குள்ளே. அதுவும் பனானா லீஃப் போட்டு இதுக்குள்ள வந்து ஷோர்ட் டிஷ்ஷஸ் வாங்கினேன், அதால் அப்படைசர்ஸ். ஹாய் மக்களே, இப்போ நான் வீட்டை வந்துட்டேன். இங்கே பாருங்கள் வேண்டிய சோறு கறி. இது வந்து
இது வந்து ஒயிட் ரைஸாக ப்ரௌன் ரைஸாக தெரியலை. இது வந்து ஒயிட் ரைஸாக தான் இருக்கா வந்து பாருங்கள் என்ன அழகாக பார்சல் பண்ணி தந்துருக்காங்க. 8 கறி. ஸோ $15 ஒரு பார்சல் கறி. ஸோ 8 சைவ கறி. அதே மாதிரி இதையும் இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் 8 கறி மக்களே. ஸோ 2 வாழையில் சோறு சாப்பாடு தான். ஸோ இது என்ன ரைஸ்ன்றது தெரியல. ஸ்பூனால் கிளறி பார்ப்போம். இது வந்து ஒயிட் ரைஸு பஸ்மதி. ஸோ இது வந்து ப்ரௌன் ரைஸ் கட்டினா பார்த்தீங்களா, குத்தரிசி சோறு. ஸோ ஸோ கிட்ஸுக்கு போட்டு கொடுக்கப்போ பசியில் இருக்குது. எனக்கு வந்து இங்கே சாமி இந்த பிரசாதம் இருக்குது, இந்த நாராயண பெருமாள் சாமி இந்த அதான் நான் சாப்பிட போகிறேன். சாமிண்ட சாம்பார் சாத, குலை சாத, மிக்ஸ்டு வெஜிடபிள் சோச்சா. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜாராமன் பரோட்டா பரோட்டா 15 பரோட்டா சரியா. அது இது வந்து அப்படைசர் கீரை வடை பாருங்க, கீரை வடை. அப்புறம் ஒரு வெஜ்ஜு கட்லெட், ஒரு வெஜ்ஜு கட்லெட் அதில் ஒன்று நான் சாப்பிட்டுட்டேன். அடுத்தது சமோசா கிங்கில் சமோசா வாங்கினேன். 45 சமோசா இதுக்குள்ளே இருக்குது. இதுலேயும் மொண்டை கடிச்சு போட்டு மக்களே, இதுலேயும் மொண்டை எடுத்து கடிச்சு போட்டு வச்சுட்டேன், சாப்பிட பிடிக்கல. ஸோ பாருங்கள் 45 பீசஸ் சமோசா. என் கிட்ஸுக்கு பிடிக்கும் சமோசா. ஸோ இப்போ கிட்ஸுக்கு இதை கொடுக்க போகிறேன். அடே உனக்கு ஒயிட் ரைஸ் ஆடாவானும். ஓகே, ஒயிட் ரைஸா இவாடா சோச்சாதார உனக்கு. இதை கரண்டியால் கிள்ளினால் டைம் எடுக்கும் மக்களே, தான் கையால் கிள்ளுறேன். வந்த உடனே கை கழுவிட்டேன் சோப் போட்டு. மக்களுக்கு பைத்தங்காய் பிரட்டல் கறி, இது கீரை உங்களுக்கு சொல்லியிருந்துருப்பேன். இது வந்து மாங்காய் சம்பல், இது மரவள்ளி பால் கறி, இது வந்து உருளைக்கிழங்கு பிரட்டல், இது வந்து உருளைக்கிழங்கு பிரட்டல், இது வந்து கத்தரிக்காய் கறி. அது உனக்கு தரவாடா சாப்பிட செல்லம். அம்மாண்டு செல்லம் மகளுக்கு கொடுக்க போகிறேன்னு. இங்கே இது தெரியல, என்ன பாயாசம் வடை தெரியல. இந்த கறி சோத்தை மட்டும்தான் மக்களை தந்துருக்குறாங்க. இதாடா செல்லம். கிட்ஸுக்கு சாப்பாட்டை போட்டு கொடுத்துட்டு நான் திருப்பி உங்களை சந்திக்கிறேன் சரியா. இங்கே பாருங்கள் மக்களே, எனக்கு ஒரு சொட்டு ரைஸ் எடுத்தேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு 1/2 கப்பும் வராது. ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே ஒரு 1/3 கப்பு தான் வரும் சரியா. உள்ள கேமராவில் பார்க்க பெருசாக தெரியும். இதெல்லாம் வரையல் சம்பல்கள். ஸோ இது வந்து சோயா மீட்டு பிரட்டல் காய். ஸோ உலாந்தான் என்னுடைய ரைஸ். இங்கே ரைஸ் வந்து உலாந்தான் ஒரு சொட்டு சரியா. ஸோ சாமியின் பிரசாதத்தை நாளைக்கு சாப்பிட போகிறேன்னு. ஸோ இதான் என்னுடைய சாப்பாடு.